சாகுறவனுக்கு சாவு ஒரு வரண்டா. வரண்டா ஐயோ செலுத்திருச்சு நாடி தரம்லாம் எனக்கு அந்த ப்ரோமோ பார்த்துட்டு. இந்த டைலாக் எதனாடா சொல்லிக்கிட்டே இருப்பேன் நீ ப்ரோமோல விட்டானுங்க. என்ன சையத் ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. நேற்று ஒரு வேற ஒரு மேட்டருக்காக டிஎம் பண்ணேன், அப்புறம் மறந்துட்டேன். அப்படியா? என்ன அப்புறமா விஷயம்? அப்புறமா டிஎம் பண்றேன். ஓகே ஓகே ஓகே. நீங்க புக் பண்ணிட்டீங்களா? 6 AM ஐஎஸ்டி டைமிங் வந்து 6 AM தான் வந்து இப்போ வரைக்கும் எங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது பண்ண வரைக்கும் வந்து அதுக்கு புக் பண்ணிட்டேன். அதுக்கு அட்வான்ஸா வேற ஏதாவது ஒரு ஷோ இருந்ததுன்னா அப்புறம் அதை புக் பண்ணிக்கிற வேண்டியதான். துபாயா சவுதியில ஆகுதா ப்ரோ? துபாய். சவுதியில அவர மாதிரி தெரியல. சவுதியில இருக்கிற பசங்களே இங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இன்ன வரைக்கும். நான் யூஏல தான் இருக்கிறேன். சென்சார் இஷ்யூ இருந்துச்சுல்ல லாஸ்ட் டைம், அது இன்னும் லாஸ்ட் டைமே வந்து சென்சார் இஷ்யூ வந்து இதாகல. அங்க சென்சார் கிளியர் ஆகல அதுல. ஓகே. பட் யூஏ, குவைத், கத்தாரு எல்லாத்துலயுமே, பஹ்ரைன் எல்லாத்துலயுமே கிளியர் ஆயிடுச்சு. இவனுங்க மட்டும் ஏன்னு சொல்லிட்டு தெரியல. இவங்க சென்சார் எப்படி ப்ரோ போகுது? புக்கிங்ஸ் வந்துட்டு 15 நாளைக்கு இந்த என்ன சொல்றது, துபாயில வந்துட்டு டாப் கிளாஸா இருக்குது. அபுதாபில வந்து அபுதாபி எப்பவுமே அப்படிதான் கொஞ்சம் டக்குன்னு. ஏன்னா இப்போ புக்கிங் இதா இருக்குது அப்படிங்கறதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியல. ஏன்னா ஒரு ப்ராப்பரா ஒரு மூவி பொசிஷன் ஆகி வர்றதும் ஆல் ஆஃப் த சடன் இப்போ வந்துட்டு இப்போ இது ஒரு பெருசா டாபிக்கே இல்லாம வந்துட்டு வருது இல்ல அப்படிங்கிறதும் நாளைக்கு இதாயிரும், புக்கிங் வந்து ஃபாஸ்ட் ஆயிரும். உங்களுக்கு ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ஜனநாயகம் வந்து வருது அப்படிங்கிறது ஒரு எக்ஸைட்டிங்கான நியூஸாவே இல்லை அப்படிங்கறது நம்ம, அதாவது எப்படின்னா வெளியில சொல்றேன், வெளி இதுல வந்து ஏன்னா ஒரு சிஎம் ஆயிட்டாரு, அரசியல் களம் வந்து பரபரப்பா இருக்குது, டெய்லி அதுல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது விஜய் இஸ் என்கேஜ்டு, அதாவது விஜய் என்ன சொல்றதுன்னா இஸ் கிரியேட்டிங் மோர் அட்டென்ஷன் இன் பாலிடிக்ஸ். இப்ப இது வந்து நிறைய பேர் வந்து அப்படியா 23ஆம் தேதி வருதா அப்படிலாம் கேக்குறாங்க, அப்படிலாம் கேக்குறாங்க இல்லையா? சார் இது ஓகே, இதை நான் வந்து ஒரு பெரிய விஷயமா நான் வந்து பாக்கல. எவ்வளவு பெரிய விஷயத்த சாதிச்சாச்சு, ஓகே. ஜனநாயகம் இஸ் ஆல் அபவுட் விஜய். படம் வந்திருக்குது வரல அப்படிங்கலாம் அவ்வளவுதான், செலிபிரேட்டிங் தலைவர். அண்ட் தலைவருக்காக எத்தனை பேர் வந்து பாக்குறாங்க அப்படிங்கிறது தான் அந்த படத்துடைய ஒரு பியூர் கலெக்ஷன். ஏன்னா இந்த படம் கலெக்ட் பண்ண போறது இரஸ்பெக்டிவ் ஆஃப் த கண்டென்ட். அது ஏற்கனவே லீக் ஆயிடுச்சு, அவன் பார்த்துட்டான், அத்தனை கோடி பேர் பார்த்துட்டாங்க, இத்தனை கோடி பேர் பார்த்துட்டாங்கலாம் சொல்றாங்க. அதையும் தாண்டி இந்த படம் வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணப்படுது, எவ்வளவு பண்ணுது அப்படிங்கறதெல்லாம் பியூர்லி அவருக்காக மட்டுமே, அவ்வளவுதான். ஆமா, மெரிட் ஆஃப் த மூவி வந்து இப்போ வேற யாருமே எடுக்க முடியாது. அது எப்படி இருந்தாலும் தலைவர் மட்டும்தான். ஏன்னா ஆல்மோஸ்ட் இவங்க நியூஸ்ல அபிஷியலா சொல்றதே 1.2 crore பீப்புள் வாட்ச் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி அப்படின்றாங்க. அது அபிஷியலா நிறைய சொல்றாங்க. ஃபாரின்லயுமே கூட வந்து நிறைய பாத்துட்டாங்க. யாரை கேட்டாலும் பாத்துட்டோம் சொல்றாங்க. ஷாக்கிங்கா தான் இருக்குது, நம்ம பாக்கல. இன்னைக்கு கூட ஒரு ஸ்பேஸ்ல ஒருத்தர் மேலே வந்து பெங்களூர்ல இருக்கவர் சொல்றாரு, ப்ரோ டிக்கெட் புக் பண்ணலான்னு போனேன், பக்கத்துல ஒரு சின்ன கடை இருந்துச்சு, அந்த கடைக்கு போனா அந்த கடையில போன்ல வச்சு பாத்துன்னு இருக்காங்க. நான் போய் போலீஸ் கிட்ட சொல்ல, அதெல்லாம் விட்டுரு ப்ரோ, போலீஸ் கிட்ட சொல்றேன், அதுக்கெல்லாம் போய் பின்னாடி சுத்தின்னு இருக்காத, தலைவர் படம் அது பாட்டு பிக்கப் ஆயிடும், விட்டுருங்க அப்படின்னு. அவ்வளவுதான். இனிமே இதை போலீஸ் கிட்ட சொல்லி என்னத்த பண்றது சொல்லுங்க, ஆயிப்போச்சு, அவ்வளவுதான். ஆனது ஆயிப்போச்சு. எல்லார் போன்ஸ்லயும் வந்துருச்சு ப்ரோ, எல்லார் போன்ஸ்லயும் வந்துருச்சு. அதை தாண்டி பார்க்காம இருக்கிறது கொஞ்சம் ஃபேன்ஸ் நம்ம மாதிரி இருக்கவங்க மட்டும் தானே தவிர மீதி எல்லாரும் அதை பார்த்துட்டாங்க. அது தலைவர் படம் பார்க்கணுன்ற ஒரு இது அந்த கியூரியாசிட்டிலேயே பார்த்துட்டாங்க நிறைய பேர். ஆமா ஆமா ஆமா. உனக்கு அந்த கியூரியாசிட்டி இருந்ததாடா? ஓ, அவரும் பார்த்துட்டாரா? இல்ல கேக்குறேன், பார்த்துட்டானான்னு எனக்கு தெரியாது. மிக தவறு. ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இப்படிலாம் பண்ணா ரொம்ப தப்பு ப்ரோ. என்னென்ன கேட்டீங்க? இல்ல பாக்கலனே படம். ஆமா இன்னும் பாப்பேன். ஆமா இன்னும் பாக்கல, நீ பாக்கல, அதான் சொல்லிட்டு இருந்தேன், மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருந்தேன், நீ இன்னும் பாக்கலங்கிறதுதான். கேக்குதா? கேக்குது மைக்கேல். ராம்பேஜ், ஜனநாயகன் ராம்பேஜ். நான்லாம் இன்னும் படம் பார்க்கலையா? நான்லாம் இன்னும் வந்து டி ஃபேனு. ஆனா ஒரு படம் இப்படி ரிலீஸ் ஆனா பார்க்க கூடாதுன்ற வெளியில உட்காந்துருக்கேன். சூப்பர்.
ஆனா இப்போ ஃபர்ஸ்ட் விஎம்ஐ இருந்தது, டிக்கெட்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எப்படி நான் பண்ணுவாங்க இந்த மூவிக்கு? இல்ல இப்ப அந்த மாதிரிலாம் எதுவும் பெருசா இல்லையே. ஃபேன்ஸ் தான் இது பண்றாங்களே தவிர்த்து அந்த மாதிரி இல்ல இப்ப எல்லா டிக்கெட்டும் ஆர்கனைஸ்டா அப்ப கொடுத்துருவாங்களா? இந்த விஎம்ஐக்கு போற டிக்கெட்ஸ்லாம் இருக்கு அதுல? கொடுத்துருவாங்க. அதை பத்தி எனக்கு பெருசா ஐடியா இல்ல. ரேவந்த் எல்லாம் வந்தா கரெக்டா சொல்லுவான் அது என்னன்னு. ரேவந்த் சரணா? இல்ல இல்ல நம்ம ரேவந்த் அவன் சரண். அவன் எம்எல்ஏயா? ஐயா அவன் ரோஹிணி தேட்டர் ஓனர்யா. அப்படி அது முன்னாள், இந்நாள் கிடையாது. இல்ல எனக்கு இல்ல நான் ஃபர்ஸ்ட் தளபதி படம் வருதுன்னா எங்க அம்பத்தூர்ல வந்து பாலமுருகன் எடுத்துருவாரு எல்லா டிக்கெட்டையும் ஒரு ஷோ அன்னைக்கு ஃபுல்லா பிரிச்சு கொடுத்துருவாரு. இப்ப எப்படி பண்றாங்கன்னு தெரியல, அதான் கேட்டேன். அவரும் இப்ப எம்எல்ஏ. அவரும் எம்எல்ஏ, அதான் சொல்றேன். எல்லாரும் எம்எல்ஏ ஆயிட்டாங்க. இப்ப இந்த வேலையை பாப்பாங்களா அப்படின்னு கேட்கிறேன். லீவ் போட்டா பம்பேஸ்தானு தான், அதனால அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ராய் ப்ரோ கேக்குதா இப்ப பேசுறது? கேக்குது கவின் bro. கேக்குதுடா. இப்பதான் ரொம்ப நேரமா establish அந்த ஒரு பண்ணீங்களா? டயலாக் தான்டா சொல்லிட்டு இருக்கிறேன். கேக்குதா வேற கேக்குதா. ஐடியில வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஹோஸ்ட் வேற ஐடி, ஸ்பீக்கிங் வேற ஐடி. அதுல பேசவே முடியல. ஓகே ஓ, ஓகே இது ஓகே ஓகே. விஜய் நீங்க தானா? இதுலயும் கேட்கலையா? சுரேந்தர் ஏன் இன்னும் மைக்குக்கு வராம உட்கார்ந்துட்டு இருக்கிறான்? தெரியல. எக்ஸ்பைரி ப்ரோக்கே கோஹோஸ்ட் கொடுத்தாரு, அவர் அக்செப்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். தெரியல, வேற யாருக்காவது கவின் ப்ரோ சையத் ப்ரோக்கு கோஹோஸ்ட் கொடுத்துருங்க. நீங்க உங்களுக்கு பக் இருந்துச்சுனாலும் நீங்க இன்னொரு ஆல்ட் ஐடியில பேச முடியும். இல்ல எனக்கு அவன் ரிக்வஸ்டே தரல. ஓகே ஓகே. கவின் ப்ரோ ஜனநாயகன் ராம்பேஜ்னு போட்டு மயான அமைதியில வச்சுன்னு ப்ரோ ஸ்பேஸ. ஓகேயா? ஆனா உனக்கு வந்து பார்த்தேன்னு சொன்ன அன்னைக்கு ஆஃப்டர் ரிலீஸ் வந்துட்டு வைப் வந்துட்டு பெருசாவே வந்துட்டு இருக்கும் பாரு. இன்னும் கொஞ்சம் இன்னும் பெருசாவே வந்துட்டு இருக்கும். எனக்கு கேட்டனா இது வந்து கமர்ஷியலா வந்து தியேட்ரிக்கல் ஆடியன்ஸுக்கு வந்துட்டு நல்லா வந்து ஒரு ஈர்க்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கேள்விப்பட்டேன். என்ன ஸோ உனக்கு உனக்கு வந்து படம் வந்து எங்கேயுமே லேகு அந்த மாதிரிலாம் இருக்காது. ரொம்ப கிறிஸ்பா கட் டு த சேஸ், ஏன்னா எமோஷன்ஸா இருக்கட்டும், டயலாக்ஸு, ஆக்ஷன் சீக்வன்சஸ், அப்புறம் மாஸ் இது எல்லாம் வந்து இருக்குதுல்ல, அது எல்லாமே கொஞ்சம் நெருப்பு மாதிரி இருக்கு பல விஷயங்கள். அப்புறம் மமிதா இவருக்கும் உண்டான அந்த பாண்டிங் வந்து அது நல்லாவே எஸ்டாப்ளிஷ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஆஃப்டர் ரிலீஸ் வந்து ஒரு பேக்கேஜா ரெஃபரண்டா ஒரு என்னதான் நீ அது இதுன்னு பார்த்தாலும் ஒரு தியேட்ரிக்கல் எஃபெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. என்ன அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஒரு லாஸ்ட் டான்ஸை வந்துட்டு அந்த தியேட்டர்ல விட்னஸ் பண்ற மாதிரி ஒரு லாஸ்ட் ஒரு மாஸ் மொமெண்ட்டை வந்துட்டு அந்த இது பண்ற மாதிரி ஒன்று இருக்குதுல்ல. ஜனநாயகன் இஸ் ஒன்லி அபவுட் ஹிம் அப்படின்னு ஆகி போச்சு இப்போ இனிமே. என்ன பியூர் ஸ்டார் பவர் இதுலதான் காட்ட போறாரு. ஆமா ஆமா ஆமா. எம்ஜிஆருக்கு ஒரு இது மாதிரி என்ன சொல்றது, மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் மாதிரி இஸ் கோயிங் டு ஃப்ளெக்ஸ் ஹிஸ் மசில்ஸ் மாதிரி. 41 செகண்ட்ஸ் என்ன ஆட் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. 41 செகண்ட்ஸ் இந்த மாதிரி இந்த இதாக தான் இருக்கும். இந்த டைட்டில் கார்டு அந்த மாதிரி ஏதாவது தான் இருக்கும். அந்த டைட்டில் கார்டுலாம் தெரிச்சிரும் சையத் ப்ரோ தியேட்டர்ல. வேற மாதிரி சம்பவம் அதெல்லாம். சையத் ப்ரோ கேக்குதா? கேக்குது. இப்போ டிபிடி வந்து ரெக்வஸ்ட் கொடுத்தாராமே, காமிக்குதான்னு கேக்குறாரு. இல்ல அவர் அப்படியே மேல ப்ரெஸ் பண்ண முடியும். அவர் ஸ்பேஸ்லயே காட்டல எனக்கும். எனக்கு டிபிடியோட ரெக்வஸ்ட் காட்டல. அவர் ஸ்பேஸ்லயே காட்டல எனக்கு. தெரியல, மெசேஜ் மட்டும் அனுப்புறாரு. ஓகே. ஆனா வர சொல்லு டிபிடி, ஸ்பேஸ்லயே காட்டலையே. எக்ஸ்பெரி சொல்லு. நான் வந்து 6 AM ISTக்கு வந்துட்டு புக் பண்ணிட்டேன் எக்ஸ்பெரி. ஓகேயா? 6 AM IST எனக்கு வந்து 4:30. என்ஜாய் பண்ணுவேனே. எனக்கு வந்து 4:30 புக் பண்ணிட்டேன். எப்படியும் அந்த வாரத்திலேயே ஒரு 3 தடவை நான் பார்த்துருவேன். ஏன்னா
வீக்கெண்ட்ல வந்துட்டு ஒரு 2 தடவை இது பண்ணிடுவேன். என்ன ஃபேமிலி இதெல்லாம் இல்ல. அப்ப என் டாட்டரே இருந்திருந்தாலுமே கூட ரொம்ப சொல்லிட்டு அப்ப வந்து அவ உஷாரா சொல்றா. என்னன்னா, அவ வந்து ஃபோன் வச்சிருக்கா. ஊர்ல ஃபோன்ல பாத்துடலாம். அதான் அவ ஃபோன் இல்ல இல்ல வச்சிருக்கா. பாரு. இப்ப நான் ஊர்லயே சொல்றது கேளு. பாத்துடலாம்ல. அதான் நான் சொல்றது கேளு. அதுதான் நான் உனக்கு தெளிவா சொல்றேன். அவ எவ்வளவு உஷாரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிருக்கா. ஃபோன்ல ஆப்லாம் வச்சிருக்கா. சர்டிபிகேட் அதெல்லாம் பாத்துட்டா. அப்போ அவ வந்து சொல்றேன்னா, நான் ஊருக்கு போனது ரொம்ப நல்லது டாடி அப்படின்னு சொன்னேன். இங்க இருந்தா என்ன ஜனநாயகனை பார்க்க விட மாட்டாங்க அப்படிங்கிறா. சென்சார் சர்டிபிகேட் வந்துட்டு இப்படி இருக்குது. நாங்கலாம் எங்களெல்லாம் பார்க்க முடியாது. ஆனா ஊர்ல எப்படியாவது எப்படியாவது தியேட்டருக்குள்ள போயிடலாம் நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற. பாத்துக்கோ எவ்வளவு விவரமா இருக்குதுங்க பாத்துக்கோ. ம். பெரிய ம். ஒரு மகளாச்சு. இந்த விவரம் கூட தானே இப்படி. அது சரி. ம். அவ வந்து இந்த ஃபர்ஸ்ட் வந்து சர்டிஃபை பண்ணும்போது படிக்க ரொம்ப அப்செட் ஆகி எல்லாம் டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சு. அப்செட் ஆகி நீலாம் பார்க்க முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போதே வந்துட்டு அதுக்கு ரொம்ப இதாயிட்டா. ரொம்ப டல் ஆயிட்டா. நாங்கலாம் வந்து லாஸ்ட் படத்தை வந்து தியேட்டர்ல பார்க்க முடியாதா? நாங்கலாம் வந்து ஓடிடில தான் வந்துட்டு பார்க்கணுமா? இது என்ன இது இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. இப்பவும் அதுக்கு வந்துட்டு சர்டிஃபிகேஷன் சரியா கிடைக்கல தான். கிட்ஸ்லாம் வந்து பார்க்க முடியாதான். ஆனா இப்ப வந்து இந்தியால பார்க்கலாம் நமக்கு நம்பிக்கை இருக்குது. புரியுதா எக்ஸ்பெரி? அது எப்படி இது எக்ஸ்பெரி? இந்தியால விட்டுருவானுங்களா அது? அண்ணே அதெல்லாம் அது நமக்கு பார்க்கலாம். தெரியல. அதை பத்திலாம் நம்ம இவங்க பேசுறதுக்கு தேவையில்ல. எதுவோ. இந்த கடைசியில வந்து அந்த ஏதோ ரோபோட்ஸ் வந்துச்சுன்னா எடுத்திருக்காங்க போல. சரி எடுத்திருக்காங்க போல. ஒரு ஒரு அரை செவி மணி வழி வந்த நேரம். செய்தியா? செவி வழி வந்த செய்தியா? ஆமாண்ணே ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட வந்து அந்த அது அந்த இந்த சீக்வன்ஸ் அந்த மாதிரி தான் போகும் போல. கிளைமேக்ஸ்ல அப்படிதான் போல இருக்குது. அது அது வந்து குழந்தைகள் மனம் கவரும் போல. ஐசி ஓகே. அப்போ உன்னையெல்லாம் கவருன்னு சொல்லு. நானும் அதுக்கு தான் வெயிட் பண்றேன். அப்படி என்னதான் வந்து எடுத்து வச்சிருக்கான் வினோத் ரோபோட்ஸ் இருக்கு. அந்த டைலாக் என்ன வெறித்தனமா இருந்தது. அது ஜஸ்ட் மிஸ் பொழைச்சுக்கிட்டான்னா சாபங்கிறாரா அது? என்ன இந்த அடியில சாகுறவனுக்கு சாவு ஒரு வாரம் ஜஸ்ட் மிஸ்ல பொழைச்சுக்கிட்டானா அதுக்கப்புறம் வாழ்க்கை அவனுக்கு சாபங்கிறாரா நரகங்கிறாரா? அது நடுவில் அந்த அணில் நரகங்கிறாரு. அப்புறம் எப்படி இருக்கு? இன்னும் 4 நாள் தான் படம் வரப்போகுது. நெருப்பு மாதிரி போய்கிட்டு இருக்குது மாப்பிள்ள. சும்மா பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்த பெங்களூர்ல அது ஒரு வேர்டு ஒண்ணு ஒரு வார்த்தை ஒண்ணு யூஸ் பண்ணிருப்பாருன்னு. என்னன்னா இருங்க, அது எக்ஸாக்டா அந்த வேர்டு வந்து பை மிஸ்டேக் பொழைச்சிட்டான்னு வை. பை மிஸ்டேக் பொழைச்சிட்டான்னு வை அப்படின்னாங்க. அது அவரோட வாய்ஸ்ல கேக்குறப்பவே தெரிக்குது. Hi Syed bro, how are you? Host. Hi. Fine Anjali, how are you? Fine. ஏன் யாருமே இந்த மூவி பார்க்கல தானே? இங்க இருக்கிற யாருமே பார்க்கல தானே? கண்டிப்பா இங்க இருக்கிற யாரும் பார்க்கல. இங்க இருக்கிற யாரும் நான் பார்க்கவே இல்லை. நான் ரொம்ப வந்து நான் இந்த இயரே நான் எந்த மூவியுமே போல, எதுவுமே ரிலீஸ் ஆன எதுவுமே போல. நான் போனா ஜனநாயகன் தான் போவேன் அப்படின்னு. சிறப்பு. ஓகே. என் ஹஸ்பண்ட் என் கண்ணு முன்னாடியே வந்து போனெல்லாம் அஜித் சொன்ன எடுத்துட்டு வந்து மொபைல்ல படத்தெல்லாம் இந்தா பாரு அப்படின்னு போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவோம்னு சொல்லிருங்க அஞ்சலி. போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பயும் நான் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி, ஐஸ கண்ட்ரோல் பண்ணி, இயரை கண்ட்ரோல் பண்ணி நான் வந்துட்டு பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு எந்த சீனுமே தெரியாது. பட் ஆனா ஏன் வந்து ஏ கொடுத்துருக்காங்க யூபே ஏ தராம. அது டியூ டு வயலன்ஸ் அந்த இதுதான் ஆக்ஷன் சீன்ஸ். அது வந்து வயலன்ஸ்னால தானா? எக்ஸ்ட்ரீமா ரொம்ப
ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கும் போல. ஏன் எல்லாரும் எக்ஸ்பைரி பேசும்போது எக்ஸ்பைரி ஆல்ரெடி மூவி பார்த்த மாதிரியே ட்ரீட் பண்றீங்க? இல்ல ஏன்னா இல்ல அப்படி எக்ஸ்பெரி இல்ல. எக்ஸ்பெரியோட இலங்கை ஃப்ரெண்டு ஏதோ பாத்துட்டார் போல, ஓகேவா? சோ அவன் கதை சொல்லிட்டான் போல உனக்கு. சோ அதனாலதான் அவனை கேட்டுக்கிட்டு இருக்கோம், எப்படி இருக்கு, வயலன்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கா? எனக்கு கதை தெரியும், படம் பார்க்கல, பட் வந்து கதை தெரியும். கதை இதுதான் தெரியும் கதை எக்ஸ்பெரிக்கு. அப்படின்னு ஆமா சொல்லி கதை தெரியும். தெரியும். இப்ப என்ன மத்தபடி மேட்டர்னா இப்ப வந்து கதை இதுல உங்கள்ட்ட எக்ஸ்பெரிக்கு வந்து சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஆமா எக்ஸ்பெரி வந்து படம் பார்க்கல, கதை தெரியும். இப்ப அதுல என்னன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கதையை மறந்துருக்கான். இப்போ அவன் இப்ப கேட்டா தெரியாது, அவனுக்கு கதை தெரியாது. ஏன்னா அதை மறக்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணி அந்த கதையை மறந்துருக்கான் அவன். அது வேற ஒரு பிரச்சனை இருக்குது. ஆமா. சரி, ஆனா வந்து ரொம்ப வயலன்ஸா இருக்கும், அதனாலதான் ஏன் மத்தபடி வந்து அந்த சமாச்சாரத்துக்குள்ள எல்லாம் இல்ல, வயலன்ஸ் அதிகமா இருக்கும். ரொம்ப அதாவது எப்படி சொல்றது, ரொம்ப என்னடா இது இப்படி எல்லாம் நடக்குது அப்படி அந்த மாதிரி இருக்குமா அந்த படம். மாதிரியான என்ன சொல்றது, கொஞ்சம் சென்சிட்டிவான சில ஆமா, இஷ்யூஸ் எல்லாம் வந்துட்டு பேசியிருக்காங்க. கவின் ப்ரோ அதெல்லாம் இருக்கீங்களா ப்ரோ? ஒரே நிமிஷம். கவின் ப்ரோ இருக்கீங்களா? கோஸ்ட் கனெக்டிங் இஷ்யூஸ் வருது. இல்ல இருக்க ஓகே போஸ்ட் கனெக்டிங் இஷ்யூஸ் வந்தீங்களா? ஓகே ஓகே. இப்போ ஒரு அனிருத் நேத்து வந்துட்டு ஒரு பாட்டு ஒன்று விட்டான், ரொம்ப பிரீஸியா. ஆனா எனக்கு வந்து கண்ணே மணியே மாதிரி அந்த அளவுக்கு வந்துட்டு வரல. அதுல ரொம்ப ஒரு பெரிய தலைவரோட வாய்ஸ்ல ஒரு பெரிய ஒரு சோல் இருந்தது. ரொம்ப யதார்த்தமாவும் ரொம்ப ஒரு ஆத்மார்த்தமாவும் வந்துட்டு. நீங்க போய் அனிருத் வாய்ஸ தலைவர் வாய்ஸோட கம்பேர் பண்றீங்க? இல்ல இல்ல நான் அதை கம்பேர் பண்ணல. நான் சொல்றேன், எனக்கு அந்த படத்துல அந்த நம்பர் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸா டு அது. சொல்ல வேண்டிய தேவையில்லை. எனக்கு பெண் குழந்தைகள் வச்சிருந்தா உனக்கு தெரியும், அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அட்டாச் ஆயிரும். எக்ஸ்பெரி உனக்கு பையனா பொண்ணா? ஏன்னா நெக்ஸ்ட் இயர் இப்ப கல்யாணம் பண்ணி குழந்தைலாம் பத்தி நெக்ஸ்ட் இயர் கேட்டா அந்த சாங் வந்து டிஃபரெண்டா விளங்குமோ? அதை விட எப்போ விளங்கும் அப்படின்னா, அந்த புள்ள வந்துட்டு அந்த குழந்தை வந்து எனக்கு இந்த பாட்டுல வர மாதிரி என்னோட பண்ணுங்க டாடி இந்த கையை அப்படி சொல்லும். அப்போ உனக்கு அப்படி உணர்வே வேற மாதிரி இருக்கும். ஆமா ஆமா, நான் இது எக்ஸாஜரேட் பண்ணல. ஆமா இந்த மாதிரி பண்ணுங்க டாடி வந்து டிவில பிளே பண்ணி விட்டுட்டு அப்படி சொல்லும். அது சொல்லும் போது உனக்கு அது ஒரு விதமான ஒரு மகிழ்ச்சி ஒன்று கிடைக்கும். புரியுதா உனக்கு? ஒரு லவ்வோட உன் குழந்தை வந்து உங்ககிட்ட ஒண்ணு கேக்குது தெரியுமா, உனக்கு இந்த மாதிரி பண்ணுங்க டாடி, இந்த மாதிரி ஒரு கோரியோகிராஃபி பண்ணுங்க டாடி அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆல்ரெடி கேட்டு எக்ஸ்பைரி கிட்ட எக்ஸ்பைரி குழந்தை. சையது நீ லக்கி, ஓகேவா? உன் பொண்ணு பாட்ட அந்த பாட்டை கேட்டுட்டு உன பண்ண சொல்லுது. என் பையன் லியோவை பார்த்துட்டு 2 குத்து விடுறான், என்ன நான் என்ன பண்றது? அது டேஞ்சர் சார். எக்ஸ்பைரி ஆனா ஒரு பயங்கர லாயல் ஃபேனா இருந்துட்டு மத்தவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி இருந்துட்டு இந்த மாதிரி வந்து மூவியை முன்னாடி கேக்குறது தப்பு. ஆமா, இல்ல இல்ல அது சும்மா விளையாட்டு கேட்டது, அப்படியே இன்ட்ரெஸ்டிங்கா போயிருக்கு. இப்ப கேட்ட கதையை மறந்துட்டேன். இப்ப கதை என்னன்னு தெரியாது, யாரு ஹீரோன்னு எனக்கு தெரியாது. பாக்கணும் 23ஆம் தேதி தான் போய் பாக்கணும் யாரு. இந்த ஸ்கூல்ல எல்லாம் இந்த 10 மார்க் கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின் எல்லாம் படிப்போம் தெரியுமா, படிச்சு அதை மறந்துரும் தெரியுமா, கொஞ்ச நாள் சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து எரேஸ் ஆயிரும். அது திரும்ப ரீகால் பண்ணா வராது. அந்த மாதிரி இந்த ஸ்கிரிப்டா மறந்துட்டான் அவன். நீங்க பாக்கல தானே சையத் ப்ரோ? நீங்க உண்மையதான் பேசுறீங்க. நான் உங்களை நம்புறேன். சத்தியமா நான் பாக்கல. நான் ஒரு எவ்வளவோ இடர்பாடுகளுக்கு மத்தியில லிங்க் அனுப்பினானுங்க, அதை பண்ணானுங்க, இதை பண்ணானுங்க, குரூப்ல வந்து சீனை போட்டு வாய்ப்பில்ல ராஜா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு விரதத்தை கடைபிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். தலைவனை பார்த்தா அது திரையரங்கத்துல மட்டும்தான் பார்ப்பேன் அப்படின்னு. அப்ப அந்த பெயின் உங்களுக்கும் புரியும்னு நினைக்கிறேன். எனக்கு இருந்த வலி புரிஞ்சிருக்கும். உனக்கு இருக்கிற வலி எனக்கு இருக்கிறது வெறி. எல்லாம் படம் தான் ஓடும், நம்ம மிடில்ல இருக்கணும். எப்படி இருக்கும்? புரியுதா அஞ்சலி? உனக்கு இருக்கிறது வலி, எனக்கு இருக்கிறது வெறி. வெறிங்கிறது கொடுக்கிற சத்தத்துல இல்ல, ரத்தத்துல இருக்குது. ஆதி படத்துல தளபதி டயலாக சொல்லுவாப்ல, அப்பதுல இருந்து சின்ன பிள்ளையிலேயே கனெக்ட் ஆயிடுச்சு இது. இன்னைக்கு ஒரு ப்ரோமோ வந்துச்சு பாத்தீங்களா? கொடூரமா இருக்குது, பயங்கரமா பார்த்து சிலிர்த்துருச்சு. சீரியஸ்லி சொல்றேன். யார் டயலாக் ரைட்டர்னு தெரியல. ஹெச்வினோத் தான் டயலாக். ஹெச்வினோத் தானே கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் எல்லாம் அவன் தானே. எனக்கு என்னமோ நம்பால் தான் டயலாக்லாம் எழுதினாருன்னு தோணுது.
சரி அதெல்லாம் ஏதாவது இன்புட்ஸ் இருக்கும். டயலாக்ஸ் எல்லாம் ஹெச் வினோத் தான் எல்லாமே. ஓகே. என்ன குமரன் ப்ரோ சொல்லுங்க. குமராவா என்ன படத்துக்கு தயாராயிட்டியா? இப்படிதான் வந்து மென்டலா வந்து ஒரு இதுல கேள்விப்பட்டேன். உண்மையா இல்லையான்லாம் தெரியல. சும்மா வந்து ஒரு ஃபன்னா எடுத்துக்கிருவோம் இத. என்ன இந்த ஏ சர்டிபிகேட் வந்துட்டு வந்துன்னு சொன்னா அது சரியா வராது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காப்லையா மென்டலா. அது அது எப்படி அது நம்ம படத்துக்கு அது வந்து இதாகுமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணே வந்துட்டு லோகேஷ் எப்படி அவன் தலையில அவன் உலகம் வச்சிருக்கிறான் அப்படின்னு. இப்ப இதுதான் சார் ட்ரெண்டு. இப்ப நானும் நீங்களும் வந்துட்டு ஒன்னா சேர்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க நினைக்கி படம் வந்து ரா அண்ட் ரஸ்டிக் ப்ரூட்டலா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க. சர்டிபிகேட்டே ஏன்னு சொல்லிட்டு வைங்களேன், என்னமோ பெரிய சம்பவம் பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைச்சு அட்டென்ஷன் ஃபுல்லா அதுல வந்துட்டு இதாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு மென்டலான ஏமாத்தி விட்டான் போல தெரியுது. ஓகேயா இல்ல இது இதுக்காகவே செல்லிங் பாயிண்ட் ஏ சர்டிபிகேட்டே ஒரு செல்லிங் பாயிண்ட் அப்படின்ட்டான். இதுவே கியூரியாசிட்டியை கூட்டும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்த்ததுக்கு அப்புறம் வந்துட்டு 15 நாளைக்கு அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்க எல்லாம் சொல்லும் போது என்ன சொல்லிட்டாங்களான்னா, சார் படம் வந்து ரிப்போர்ட்ஸ் சுமார் அந்த மாதிரிலாம் இருந்தா கூட படம் வந்து ஒர்க் ஆகல நிறைய பேருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தா கூட உங்க படம்ங்கிறது வந்து ஜென்ரலா வந்துட்டு ஒரு தடவை வந்து ஃபேமிலியோட வந்து பார்த்துட்டு போய் அந்த பேர் மினிமம் கலெக்ஷனையாவது அது வந்து பண்ணிடணும் சார். அது இப்ப ஏ சர்டிபிகேட்டா இருந்ததுனால மல்டிபிளெக்சஸ்ல அதுவும் முடியல. அது ரொம்ப ரொம்ப தவறான டிசிஷன் கமர்ஷியலி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவன் வீட்டு வாசப்படிக்குள்ளேயே மென்டலாம் விடுறது கிடையாது. இவனை ஏமாத்திட்டியாடா அயோக்கிய பயல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இவன் கூட தான் 25 வருஷமா தமிழ்நாட்டு மக்கள் ஏமாத்தினா? இல்ல சொல்றேன், இது ஒரு பண்ணா சொல்றேன். கேள்விப்பட்டேன்பா, உண்மையா போயிட்டான்னு தெரியல. கண்டிப்பா உண்மையாதான் இருக்கும். காஸ்டிங் சரியில்லைன்னா என்ன பண்ண முடியும்? அவ்வளவுதான் சொல்றேன் நான். காஸ்டிங் சரியில்லைன்னா என்ன பண்ண முடியும்? டைரக்டர் என்னைக்குமே தோக்க மாட்டாரு. காஸ்டிங் தான் தோக்கும். ஒரு டைரக்டர் இன்னைக்கு தோக்க மாட்டாரு. காஸ்டிங் சரியில்லைன்னா அவன் என்னப்பா பண்ணுவான்? இங்க ஒழுங்கா வந்து இது பண்ணு. ராஜசேகர் சாவறதுக்கு முன்னாடி ஏதோ காதுல சொல்லிட்டு செத்தாரு, அது என்ன யாருக்காவது தெரியுமா அப்படின்னா இது என்ன ஒரு டோனு? அந்த ஊர்லயே பெரிய பில்டிங்ல இருந்துட்டு உன்னை வந்து ஒருத்தன் வந்து தேடி இருக்கான். ஒரு இல்ல தேவா மேன்ஷன் பெருசா ஒண்ணு கட்டி வச்சுங்க, பேரோட இருக்கு. ஆனா வந்து உன்னை தேடிக்கிட்டு இருந்திருக்காங்க. நீ அவ்வளவு பெரிய கேங்ஸ்டரா இருக்க, ஒரு பணத்தை எப்படி டிஸ்போஸ் பண்றதுன்னு தெரியாதவெல்லாம் கேங்ஸ்டரா? அதுவும் நீ பெரிய இது வச்சு நடத்திக்கிட்டு இருக்க, ஆர்பரே வச்சு நடத்திக்கிட்டு இருக்க. அது என்ன டைலாக்? அது எக்ஸ்பீரி ராஜசேகர் அதை வச்சு நீ எக்ஸ்பீரி ஒரு 100 மீமாவது கண்டென்ட் எடுத்திருக்க மாட்டேன். அதை வச்சு நீ ட்வீட் போட்டு 100 ட்வீட்டாவது போட்டுக்க மாட்டேன். அதை வச்சு அரசியலுக்கெல்லாம் போட்டுட்டு இருந்தியடா ட்வீட். அது மட்டும் இல்ல, இந்த அவன் பேர் என்ன அமெரிக்கான கூட்டம் வந்து கிளவுன் ஆக்குனானுங்க பாருங்க. எப்படி அண்ணா அட பாவிங்களாடே. ஆமா இல்ல எக்ஸ்பீரி வந்துட்டு என்னன்னா, ஒரு தடவை நான் ரியல் சிச்சுவேஷன்ல வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு மாட்டிக்கிட்டேன். கடுமையான ஒரு கிடுக்குப்படியெல்லாம் வந்து மாட்டிக்கிட்டே எக்ஸ்பீரியன்ஸ் போனை போட்டு பேச வேண்டிய ஒரு நிலைமை அப்படின்னு வையேன். சும்மா ஒரு ஃபன்னியான ஒரு சுச்சுவேஷன் தான், ஒண்ணு பெரிய இது கிடையாது. என்ன வந்து ஒரே வந்துட்டு இதுலயே உட்காந்துட்டு இருக்கிறேன், ஸ்பேஸ்லயே உட்காந்துட்டு இருக்கிறேன், இதுலயே உட்காந்து அந்த டைம்ல அப்போ அந்த மாதிரி வந்து ஒரு தகராறாயி போச்சு. தகராறு இல்ல, நான் ஸ்பேஸுக்கு எல்லாம் போகல, அதெல்லாம் ஒண்ணும் பண்ணல, இது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நிரூபிச்சிட்டு இருக்கிறேன். அப்படி நிரூபிச்சுட்டு இருக்கும்போது எங்க எக்ஸ்பீரிக்கு வந்து போனை போடுங்க பார்ப்போம், கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி போன போட்டு என்ன பண்ணா, எக்ஸ்பீரி இப்ப நான் இதை லவுட் ஸ்பீக்கர் போட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு மண்டையில ஒரு கொட்டு. அப்ப எக்ஸ்பீரி போனை வச்சதுக்கு அப்புறம் இந்த இதுதான், அண்ணா எப்படி இருக்கீங்க அண்ணா அப்படின்னு அந்த மீமை தான் அனுப்பினா எனக்கு. அது இன்னும் அப்படியே இருக்குது அந்த சாட்ல. சரி அண்ணா எப்படி இருக்கீங்க? அது அந்த டைம் வந்து பொதுவா வந்து வாட்ஸ்அப் கால் தான் பேசுறது, நார்மல் கால் வந்துச்சு.
திடீர்னு அட்டன் பண்ணி அண்ணா என்னண்ணா அப்படின்னு கேட்டு நார்மலா எப்பவும் கேட்குற மாதிரி கேட்டேன், எதுவுமே பேசல. திடீர்னு இந்த கேள்வி, நம்ம எப்போ நம்ம கேஸ் பேசுவோம் அப்படின்னு. எப்பயாவது சனிக்கிழமை ஆனா பேசுவோம் அப்படின்னு சொன்னேன். அதோட சரி சரி ஓகே சரி பாரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாரு. எனக்கு ஒண்ணும் புரியல, தலையும் புரியல காலும் புரியல. அண்ணா எப்படி இருக்கீங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமீர் கான் டெம்ப்ளேட் அனுப்புறோம். அத காமிச்சீங்க தானே? அதையும் காமிச்சாச்சு. ஆமா. என்ன செய்யறது சொல்லுவா. இப்போ இந்த மூவி ஆன்லைன்ல லீக் ஆயிடுச்சுல ஆல்ரெடி. இது எந்த அளவுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணும்? இது ஓரளவு இருக்கதான் செய்யும். பட் அதை தாண்டி வந்து இப்ப இந்த படம் வந்து இவ்வளவு கலெக்ட் பண்ணணும் அவ்வளவு கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு இது இல்லை. அதாவது தலைவர் ஒன்று சொல்லுவார்ல லியோ சக்சஸ் மீட்ல, நம்மளால எதை ஜெயிக்கவே முடியாதோ அதை ஜெயிக்கிறதுலதான் ஒரு கெத்து இருக்குது மாதிரி சொல்லுவாரா இல்லையா? அதனால வந்துட்டு பார்த்தோன்னு சொன்ன அன்னைக்கு மலையை அச்சீவ் பண்ணதுக்கு பிறகு மடுலாம் வந்துட்டு இது வந்து இட்ஸ் ஆல் அபவுட் செலிப்ரேட்டிங் தளபதி. இந்த ப்ராடக்ட் வந்துட்டு அதுக்கு ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது இட் ஹாஸ் டு விட்னஸ் த ஸ்கிரீன். இது வந்து இல்ல இது bro, மக்களுக்காக லாஸ்ட் எடுக்கப்பட்டது மூவிங்கறனால அப்படிங்கிறதுதான். அந்த லீக் பார்த்தவங்க இல்ல அது எல்லாருமே போய் இது செலிப்ரேட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமா வருவாங்க. என்னன்னா அதாவது வந்துட்டு ஒரு தியேட்டர்ல போய் பாக்குறது அப்படிங்கிறது வேற. நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, ஒரு படம் ப்ராப்பரா பொசிஷன் ஆகி வருது, ப்ராப்பரான அந்த 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 கொஹிசிவா வந்துட்டு ஒரு ப்ராசஸ் ஒண்ணு நடக்குது இல்ல உங்களுக்கு. அந்த கொஹிசிவா வந்து நடக்கும்போது ஒரு சிங்கிள், அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி இன்டர்வியூஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒரு டீசரு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் ஒரு செகண்ட் சிங்கிள், தேர்ட் சிங்கிள்னு அப்படியே அது பம்ப் அப் ஆகி அதுக்கான மொமெண்டமா அது ஆர்கானிக்கா கெயின் பண்ணி அதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்துட்டு நேச்சுரலா பில்ட் பண்ணி அப்புறம் வினோத்தோட இன்டர்வியூ அப்படி பொசிஷன் ஆகி வர ஒரு ப்ராப்பர் மூவிங்கிறது வேற. இது வந்து வாய்ப்பு இருந்தா வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்த நிலைமையில இப்போ ஒரு சரியான வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இப்போ வந்து அது வருது. இட்ஸ் ஆல் அபவுட் செலிப்ரேட்டிங் வந்து தளபதி தான். இந்த படம் அவ்வளவு பண்ணும் இவ்வளவு